அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு திலக்ஸ்மணி யூடியூப் சேனல். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2026 வருடத்தில் ஏப்ரல் மாதத்தில், அதாவது தமிழுக்கு பார்த்தீங்கன்னா பங்குனி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி நாள் என்றைக்கு வருகிறது, நாம் அன்றைய தினத்தில் எவ்வாறு காலபைரவர் வழிபாடு செய்யலாம் என்று இந்த பதிவில் இருக்குது. இப்போதான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முதலில் தேய்பிறை அஷ்டமி திதி எப்போ தொடங்குதுன்னு சொல்லி பார்த்துடலாமா? ஏப்ரல் 9ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று இரவு 7:33 தொடங்கி ஏப்ரல் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று இரவு 8:59 வரைக்கும் தேய்பிறை அஷ்டமி திதி இருக்குதுங்க. அதனால் நமக்கு என்னைக்கு தேய்பிறை அஷ்டமின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10ஆம் தேதி, தமிழுக்கு பார்த்தீங்கன்னா பங்குனி 27ஆம் நாள் வெள்ளிக்கிழமை அன்று தாங்க நமக்கு தேய்பிறை அஷ்டமி வருகிறது. சரி, இந்நாளில் நாம் காலபைரவர் எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும், வழிபாடு செய்வதால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் என்று பார்த்துடலாமா? தேய்பிறை அஷ்டமி நன்னாளில் நீங்கள் காலபைரவர் இருக்கின்ற ஆலயத்திற்கு சென்று மிளகு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் உங்களுக்கு எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் நிச்சயமாக அந்த கடன் தொகையிலிருந்து நீங்கள் உடனடியாக மீண்டு விடுவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் பெரும் நஷ்டம் ஏற்பட்டாலும் காலபைரவர் மனதார நினைத்து தேய்பிறை அஷ்டமி நாளில் நீங்கள் மிளகு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் ரொம்பவே லாபம் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. பின்பு பார்த்தீங்கன்னா பகைவர்கள் தொல்லை நீங்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அதனால கண்டிப்பாக முடிந்தவர்கள் தேய்பிறை அஷ்டமி நாளில் காலபைரவர் ஆலயத்திற்கு சென்று காலபைரவரை வழிபாடு செய்யுங்கள். அதன் பின்பு பார்த்தீங்கன்னா காலபைரவருடைய காலடியில் ஒரு எலுமிச்சை பழத்தை வைத்து அர்ச்சனை செய்துவிட்டு வீட்டிற்கு சென்று நீங்கள் அந்த எலுமிச்சை பழத்தினை ஒரு வெள்ளை துணியில் நன்றாக கெட்டி அதன் கதவின் நிலைவாசலில் கெட்டி விடுங்கள். இவ்வாறு நீங்கள் கெட்டி விடுவதால் உங்கள் வீட்டில் இருக்கும் பீடைகள் அனைத்தும் நீங்கும் என்றும் மேலும் எதிர்மறையான ஆற்றல்கள் குறையும் என்றும் சொல்லப்படுகிறது. ஓகே நண்பர்களே, நீங்க அடுத்த மாதத்தில், அதாவது மே மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி நாள் என்னைக்கு வருகிறது, மேலும் அந்நாளில் எவ்வாறு இறை வழிபாடு செய்ய வேண்டும் என்று நீங்க அறிய விரும்பினால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.